சகுணம் என்றால் என்ன? குணக சகுணான் ஆகர்ஷதி. அதாவது எங்கே இருந்தாலும் ஒரு குணமானது தனக்கு ஒத்துப்போகும் குணங்களை ஆகர்ஷிக்கிறது அல்லது இழுக்கிறது. அது அதன் இயல்பு. இந்த பழமொழியைத்தான் நாம் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சகுணம் என்கிறோம். அப்படி ஒரு இருப்பு அல்லது ஒரு நிகழ்வு ஒரு இடத்தில் நம் கண்ணில் படுகிறது என்றால் அதை இழுத்து கொண்டு வந்தது எந்த குணம் என்ற ஆராய்ச்சியின் மூலமாக நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். இங்கே என்ன குணம் இருக்கிறது அல்லது வளர்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முன்காலத்தில் பசு வளர்ப்பவர்களுக்கு பசு மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்தது. அதனால் எங்கே பசு இருக்கிறதோ, எங்கே பசுவின் சாணமும் மூத்திரமும் பெருகுகிறதோ அங்கே செல்வம் பெருகுகிறது என்று பொருள். அந்த காரணத்தினால்தான் புதிய வீட்டிற்கு குடி புகும் பொழுது முதலில் பசுவை அழைத்து சென்றார்கள். அதற்கு மேலும் அந்த பசு சாணத்தையோ மூத்திரத்தையோ வீட்டிற்குள் கழித்தால் அது மிகப்பெரிய ஒரு செல்வ கட்டாட்சமாக மகாலட்சுமியின் அருளாகவே பார்க்கப்பட்டது. ஏனென்றால் அதில் உண்மை இருக்கிறது. அப்படியென்றால் குழந்தைகளுக்கும் இதே விதிதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை என்பது சாக்ஷாத் மகாலட்சுமியின் அருள். ஒரு வம்சத்தை அறுபடாமல் அவள் பார்த்து கொள்கிறாள் என்றால் அது ஒரு சாதாரண பாக்கியம் இல்லை. பலவிதமான அருள்களில் மிகச்சிறந்த ஒரு அருள். அதனால் தாய்ப்பால் அருந்தும் வயது வரை உள்ள குழந்தைகளை நாம் தெய்வமாகவே பார்க்க வேண்டும். தாய்ப்பால் என்பது மகாலட்சுமியின் அருள். இந்த குழந்தை மகாலட்சுமியின் அருளை பெறுகிறான் என்றால் அவன் மகாலட்சுமிக்கு எவ்வளவு தூரம் பிரியமானவனாக இருக்கிறான் அப்பொழுது. அதனால் அவனை மதித்தால் லக்ஷ்மி மகிழ்கிறாள், அவனை அவமதித்தால் லக்ஷ்மி வருந்துகிறாள்.